இன்றைக்கி புதுமை சமையலில் ஒரு வித்தியாசமான பக்கோடா பார்க்க போகிறேங்க. அதாவது இதுக்கு வந்து புடலங்காய் புதுமை பக்கோடான்னு பேர் வச்சுருக்கேன். இது எப்படி பண்ண சொல்லிட்டு பார்க்கலாம். தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு சொல்கிறேன், கவனமாக பாருங்கள். புடலங்காய் புதுமை பக்கோடா செய்ய தேவையான பொருட்கள்: மெலிதாக சீவிய புடலங்காய் 1/2 கிலோ, கடலை மாவு 1/4 கப், கார்ன்ஃப்ளவர் எனப்படும் மக்காச்சோள மாவு 1/4 கப், அரிசி மாவு 1½ டேபிள் ஸ்பூன், மிளகாய் தூள் விரும்பும் அளவு, இஞ்சி பூண்டு விழுது 1½ டீஸ்பூன், தக்காளி சாஸ் 1 டேபிள் ஸ்பூன், சில்லி சாஸ் 1 டீஸ்பூன், சோயா சாஸ் 1/2 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு, எண்ணெய் பொரிக்க தகுந்த அளவு. புடலங்காய் புதுமை பக்கோடா இதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் பார்த்துட்டிங்க இல்லையா? இப்போ எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு சொல்கிறேங்க. இதுக்கு வந்து முதல்ல வந்து புடலங்காய் வந்து இந்த மாதிரி மெல்லிசாக நீளமாக சீவி வச்சுக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா மெல்லிசாக இருக்கணும். இன்னும் கொஞ்சம் நீளமாக வேணால் பண்ணலாம், இல்லை நல்லா மெல்லிசாக வட்ட வடிமாக கட் பண்ண முடியும்னா அவங்களால ரவுண்டாக கூட பண்ணிக்கலாம். இப்போ இது வந்து தேவையான அளவு நம்ம வந்து பவுலில் சேர்த்துக்கலாம். இப்போ இதுக்கு நான் வந்து போட போகிறது பார்த்திங்கன்னா 3 விதமான சாஸு. இது வந்து டொமேட்டோ சாஸ், தக்காளி சாஸ், நம்மளுக்கு தேவையான அளவு போட்டுக்கலாம். இதோட சில்லி சாஸ், இது வந்து காரமாக இருக்குங்க, உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கோங்க. ரொம்ப குறைவான அளவு சோயா சாஸ், இது கொஞ்சம் கலராக இருக்குங்கிறதுனால கொஞ்சமாக போட்டுக்கிறேன். இது வந்து லைட் சோயா சாஸ்ன்னு சொல்லுவோம். 3 விதமான சாஸ் சேர்த்தாச்சு. இந்த சாஸ்லலாம் வந்து ஓரளவுக்கு உப்பு இருக்குங்க, அதனால் நம்ம வந்து உப்பு குறைவாக தான் போடணும். சில்லி சாஸில் காரம் இருக்கிறதுனால மேலே மிளகாத்தூள் ரொம்ப குறைவாக தான் போடணும். இப்போ இதோட வந்து இஞ்சி பூண்டு விழுதை சேர்த்துக்கலாம். ஃப்யூஷன் அப்படிங்கிறப்ப நம்மளுக்கு பிடிச்ச விஷயம் எல்லாம் சேர்த்துக்கலாம். வந்து நல்லா இதில் மிக்ஸ் ஆகிற மாதிரி பெசரி விடணும். இப்போ இதுக்கு தகுந்த அளவு உப்பு போட்டுக்கலாங்க. இதுக்கு அதிகம் பிடிக்காதுங்கிறதுனால ரொம்ப குறைவாக போடுறேன், கையிலேயே எடுத்து போட்டுறேன். இந்த சாஸ் வகைகள் எல்லாத்துலேயும் உப்பு இருக்கும், அதனால் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க. இப்போ இந்த சில்லி சாஸ் சேர்த்துருக்கிறதுனால அதில் காரம் இருக்கும், இதனால் மிளகாத்தூள் ரொம்ப குறைவாக போட்டுக்கிறேன். இது நம்மளுடைய ஆப்ஷனல் மிளகுத்தூள் கூட போடலாம். இப்போ இதை வந்து நல்லா கலந்து விட்ட பிறகு மாவு வகைகள் வச்சுருக்கலாம் இல்லையா, அதை வந்து இதில் வந்து நல்லா தூவி கலந்துக்கலாம். கடலை மாவு சலிச்சு வச்சுக்கோங்க. கார்ன்ஃப்ளவர் எனப்படும் மக்காச்சோள மாவு, மெய்ஸ் ஃப்ளார் இல்லைங்க, கார்ன்ஃப்ளவர். கொஞ்சம் கரகரப்பாக வரதுக்காக அரிசி மாவு சேர்த்துக்கிறேங்க. நம்ம மைதா மாவு கூட போடலாம், இது வந்து அரிசி மாவு சேர்த்துக்கிறேன். அதாவது இதில் நம்ம கலந்து விட்றப்ப பார்த்திங்கன்னா அதில் ஜஸ்ட்டு கோட் ஆகிற மாதிரி இருந்தால் போகிறோம், அதிகமாகவும் வேண்டாம், அந்த சாஸாகவும் இருக்கக்கூடாது. எல்லாத்தையும் நம்ம பக்கோடா எல்லாம் போடுறப்ப எப்படி பெசறோமோ அந்த மாதிரி பெசறணும். பாருங்கள், இந்த அளவுக்கு மாவு அதில் கோட்டாக இருக்கணும். இந்த பக்கம் எண்ணெயை வந்து காய வச்சுருக்கேங்க. எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இதில் வந்து நம்ம கையில் எடுத்துகிட்டு கொஞ்சம் பெசறின மாதிரி போடலாம். எப்போவுமே வந்து இந்த மாதிரி பக்கோடா எல்லாம் போட்ட பிறகு எண்ணெயில் போட்ட உடனே டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுங்க. கொஞ்சம் லேசாக வெந்த பிறகு தான் நம்ம வந்து கலந்து விடணும். ஒரு மாதிரி மீடியம் ஃப்ளேம் வச்சுருக்கேன். இந்த கடாயில் கொள்கிற அளவுக்கு நம்ம போட்டுக்கணும். இப்போ வந்து மெதுவாக வந்து அதை திருப்பி விடலாம். இது வந்து காய் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் நேரம் ஆகுங்க ஃப்ரை ஆகிறதுக்கு. வெங்காயம்னா கொஞ்சம் சீக்கிரம் ஆகிடும், புடலங்காய் அப்படிங்கிறப்ப கொஞ்சம் நேரம் ஆகும். கிறிஸ்பாக ஆகிற வரைக்கும் கொஞ்சம் நேரம் நம்ம வந்து பொரித்து எடுக்கணும். இப்போ பாருங்கள், லேசாக கலந்து விட்டுட்டு கொஞ்சம் நேரம் ஆகும். இது மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கொஞ்சம் நேரம் வேகட்டும், அப்புறம் எடுக்கலாம். இப்போ இது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஓரளவுக்கு அந்த சலசலப்பு வந்து குறைஞ்சிருக்குங்க. கொஞ்சம் சவுண்டே வித்தியாசமாக வரும். அந்த காய்கறியினுடைய திக்னஸ் பொறுத்து தான் வந்து நம்மளுக்கு வேகிற டைம். புடலங்காய் அப்படிங்கிறப்ப நம்மளுக்கு கொஞ்சம் அது டைம் எடுக்குது. இது வந்து ரொம்ப கிறிஸ்பாக இருக்குன்னு சொல்ல முடியாதுங்க. நம்ம வந்து பீர்க்கங்காயெல்லாம் சாஃப்ட் பக்கோடா போடுறோம் இல்லைங்களா, அந்த டைப்பில் இருக்கும். ஆனால் டேஸ்ட் வந்து வித்தியாசமாக இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இது வந்து ரெடி ஆயிடுச்சு. கடைசியாக கொஞ்சமாக கறிவேப்பிலை பொரித்து மேலே போட்டலாங்க, பார்க்க நல்லாயிருக்கும்.
புடலங்காய் புதுமை பக்கோடா எப்படி பண்ண சொல்லிட்டு இப்போ ஒரு ரீகேப் பார்க்கலாங்க. புடலங்காயை நல்லா கழுவிட்டு நல்லா மெல்லிஸாக சீவி வச்சுக்கோங்க. ஒரு கிண்ணத்தில் எடுத்துக்கோங்க. அதோட டொமேட்டோ சாஸ், சில்லி சாஸ், சோயா சாஸ் அது 3 சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு விழுது, கொஞ்சமாக உப்பு, மிளகாத்தூள் எல்லாத்தையும் சேர்த்துட்டு இந்த கை விரல்களால் நல்லா பெசரி விட்டுக்கோங்க. அதுக்கு பிறகு அதோட தேவையான அளவு கடலை மாவு, கார்ன்ஃப்ளவர் மாவு, அரிசி மாவு 3 சேர்த்துட்டு நல்லா பெசரி விட்டுட்டு நம்ம பக்கோடா போடுற அளவுக்கு ஒரு கன்சிஸ்டன்சி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு வானலியில் நல்லா எண்ணெய் ஊற்றிட்டு சூடான பிறகு நம்ம கை விரல்களால் எடுத்துட்டு இதை கொஞ்சம் கொஞ்சமாக அதில் தூவினால் போல் சூடான எண்ணெயில் போடுங்க. கொஞ்சம் நேரம் ஆகும் இது கிறிஸ்பாக பொரியறதுக்கு. நல்லா கிறிஸ்பாக பொரிஞ்ச பிறகு எடுத்து ஒரு கிச்சன் பேப்பர் டவல் போட்டிருக்க இதில் போட்டிருக்கோங்க. எக்ஸ்ட்ரா ஆயில் இருந்தால் அப்சார்ப் ஆகிடும். கொஞ்சம் கருவேப்பிலையை பொரிச்சிட்டு அது மேலே போட்டுட்டிங்கனாக்கா மிக சுவையான வித்தியாசமான புடலங்காய் புதுமை பக்கோடா தயார். புடலங்காய் புதுமை பக்கோடா ரெடி ஆயிடுச்சு. இது நம்ம செஞ்ச உடனே சாப்பிட்டோன்னுங்க. அடுத்த நாள் வரைக்கும் வச்சுருக்க முடியாது. ட்ரை பண்ணி பாருங்கள்.